சின்ன வயசுலலாம் பிடிக்காத காய் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாவக்காய் இருக்கும், செகண்ட் கத்திரிக்காவாக தான் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கத்திரிக்காய்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு எங்கள் அம்மா ஸ்டைலில் கத்திரிக்காய் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இதே மெத்தடில் வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குன்னு கூட மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெயில் அரை டீஸ்பூன் மிளகு, சீரகம், 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 1/4 கப் பொடியை கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா சூடு ஆறணுன்னே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு அகலமான பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ண 1/4 கிலோ கத்திரிக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினோடனே அரைச்ச மசாலா, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா